ஏதோ பெரிய நாய் போல் இருக்கு. இன்னைக்கு புடிக்க விடக்கூடாது. என்ன இருக்கு, அவ்வளவு கனமா இருக்கு. ஐயோ நாய்க்கு சுருக்கு போட்டா நீ உள்ள இருந்து வர. இப்ப எல்லாம் நாய் உள்ள இருக்கிறது இல்ல, நாங்க தான் இருக்கோம். நாங்க போனதுக்கு அப்புறம் அது வரும். இந்த சிஸ்டம் எவ்வளவு நல்லா இருக்கு. இது வெள்ளக்கார காலத்துல இருந்து இருக்கு தம்பி. பிச்சை எடுக்கிறது இலை கொடுக்கறத விடவே மாட்டீங்களா? இரண்டும் உயிர் வாழ்தல் வேண்டும், பறந்து கெடுக உலக ஏற்றியான் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? பிச்சை எடுத்து தான் ஒருத்தன் உயிர் வாழணும்னு விதி இருந்துச்சுன்னா அவனை படத்தை கடவுளை ஒழிச்சு கட்டுன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. கடவுளையும் ஒழிக்க முடியல, எங்களையும் அழிக்க முடியல. உனக்கு குரல் எல்லாம் தெரியுமா? என்கிட்ட கேட்காத, எனக்கு நாயை பிடிக்கதான் தெரியும். நாயை பிடிச்சிட்டு போய் என்ன ஆகாரம் போடுறீங்க? வரிக்கி போற எலும்பு. அது மாதிரி என்னையும் பிடிச்சுக்கிட்டு போய் ஆகாரம் போடுங்க. ஆனா யாரா இவன் பைத்தியக்காரனா இருக்கான்? 3 நாள் அடைச்சு வைப்போம், 4வது நாள் கரண்ட் வச்சு கொண்டுடுவோம். அது மாதிரி எனக்கு 3 நாள் ஆகாரம் போட்டு 4வது நாள் கொண்டுடுங்கிறேன். உன்னை கொண்டு போய் என்ன செய்யறது? நாய் தோலாவது ஃபாரின் அனுப்புறோம். உன் தோலை எவனுமே வாங்க மாட்டான். அப்போ நம்ம தோல் எதுக்குமே உதவாதுங்களா? நம்ம தோலா உன் தோல்னு சொல்ற. உங்ககிட்ட பேசுறது 10 நாயை பிடிச்சிருப்பேன். ஐயா 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 இல்ல ஓடாதீங்க, ரொம்ப வெறுப்புல இருக்க. ஓடாதீங்க, ஓடாத ஓட சொன்னா கேளு. ஓடாத. ஓடிட்டியா? கட்டி போட நாயே. ஏன் நாயை பிடிக்கிற? லைசன்ஸ் இல்லாட்ட எதையும் பிடிப்போமா? முகமடி தேடுங்க முடிச்சா வச்சுங்க வராங்க. அவங்கள பிடிக்காதீங்க. அவங்கள பார்த்து கொலைச்ச சிக்னல் கொடுக்குது. பாவம் இதை பிடிக்கிறீங்களே. அவங்க அப்படி சொல்லி பஞ்சாயத்துல உத்தரவு போடலாமா? எப்படி போடுவாங்க? வர்றதே அவங்கதான். நாய் கொலைக்கிறது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு போல இருக்கு. அதான் பிடிக்கிறீங்க. அரசியல் பேசாத. இங்க வருமா, அடுத்த தடவை வருவேன். நாய்க்கு லைசன்ஸ் வாங்கி வைக்கணும், இல்ல புடிச்சிட்டு போயிருவேன். ஆமா, எங்க காணோம்? யோ என்னைய பாக்குற? இன்னும் உனக்கு கல்யாணம் ஆலையா? அது எப்படி கண்டுபிடிச்ச? கழுத்துல லைசன்ஸ் இல்லையே. ஏயா எதையுமே நாய் டைப்ல தான் நீ பேசுவியா? ஏயா ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளு. இந்த நாய்கள்லாம் தெருவுல போகும்போது ஒண்ணு பார்த்து கொலைக்குது, உருமுது, கடிக்குது. பிடிச்சு வேன்ல போட்டா பேசாம நிக்குது. அது ஏயா? புடிபட்டா எல்லாமே அப்படித்தான். அது நாயா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி. நல்ல தமாஷா பேசுற. ஆனா நாய் பிடிக்கிற ஆளா இருக்கிற, அதான் எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கிறதா தொழில். நானாவது பரவாயில்ல, நாயை பிடிக்கிறேன். ஊருக்குள்ள எத்தனை பேரை போலீஸ் நாயை தேடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா, பல பேர் இருக்காங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க. ஆமா, உனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் ஏன் மேல உனக்கு அவ்வளவு அக்கறை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு தனியா கஷ்டப்பட்டா என் மனசுக்கு தாங்காது, அதுதான் விசாரிச்சேன். அவங்க எல்லாம் இருந்திருந்தா நான் ஏன் இப்படி தனியா சைக்கிள் கடை நடத்தி கஷ்டப்படணும்? ஒண்டி கட்டதான். நல்ல கட்டதான். வேற ஒண்ணும் இல்ல, லைசன்ஸ் வாங்கி வாங்கி கட்டி கட்டி என்ன பண்ணலாம்னா என்ன செய்யறது? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, விழுந்து கடிச்சு புடுறீங்க. MA BA படிச்சவங்க கூட தெரிய மாட்டேங்குது, சவட்டு மேரி கடிச்சு புடுறீங்க. நான் பிடிச்ச உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கு. என் தொழில் அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. பாப்பா, ஃப்ரெண்டு வீல்ல காத்து கம்மியா இருக்கு, கொஞ்சம் அடிக்கிறியா? சார், இந்த வண்டிக்கு ஸ்பெஷலா காத்து அடிக்கணும். ஒரு வீலுக்கு 8 ஆகும். காசை பத்தி கவலை இல்ல, எனக்கு காத்து தான் முக்கியம். அவருக்கு முடி இல்ல, இவருக்கு முடி இருக்கு. அது அரை டிரைரு, இது டிப் டாப். சேச்சே, அவரா இருக்காது, உங்களை கூட பிறந்தவரா இருக்கணும். ஆமா, அப்ப இருந்து என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கியே, அப்படி என்ன என் முகத்துல அட்ராக்ஷன் இருக்கு? நான் ஒண்ணு அட்ராக்ஷனுக்காக பாக்கல, ஒரு அடையாளத்துக்காக பாக்குறேன். ஏங்க, உங்களை ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சந்தேகம் இல்லாட்ட ஏது பொம்பளை கேளு. உங்களுக்கு ஒரு தம்பியோ இல்ல அண்ணனோ இருக்காங்களா?
எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அண்ணா இருந்தா இப்பொழுது நம்மிடையே அவர் இல்லை. அந்த அண்ணாவை தான் எல்லாருக்கும் தெரியுமே. உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இல்ல. ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நேத்து உங்களை மாதிரி ஒருத்தனை பார்த்தேன். ஆனா அவனுக்கு முடியல, வழுக்க மாண்ட. உலகத்துல ஒரே மாதிரி 5 பேர் இருக்காங்களாம். ஹிட்லர் மாதிரி 5 பேரு, நெப்போலியன் மாதிரி 5 பேரு, நம்ம கென்னடி மாதிரி 5 பேரு. நீ சொல்றத பார்த்தா என்ன மாதிரி ஒரு 5 பேர் பிறந்திருக்கலாம். ஆமா, நீ சொல்ற ஆளு என்ன ஒர்க் பண்றாரு? நாய் பிடிக்கிற வேலை. ஓ மை காட், வாட் ஏ பிட்டி, வாட் ஏ பிட்டி. அச்சை, என் உருவத்துல அப்படி ஒருத்தனா? நான் எவ்வளவு நன்றி உள்ள பிராணி. அதை புடிச்சு கொடுத்தாலும் சம்பாதிக்கணுமா? அந்த சோறு அவன் உடம்புல ஒட்டுமா? ஏன் சார் இதுக்கு போய் இப்படிக்கா வச்சுக்கிறீங்க? பின்ன என்னம்மா, நான் எவ்வளவு ரெஸ்பெக்டான ஆளு. போய் ஒரு நாய் பிடிக்கிறோட என்ன கம்பேர் பண்ணிட்டியே. ஓ மை காட், வாட் ஏ பிட்டி, வாட் ஏ பிட்டி. நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க? 5 பஞ்சாயத்துக்கு பொதுவா ஒரு ஆபீஸ்ல இருக்கேன். 5 பஞ்சாயத்தா? அடே அப்பா. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு வீலுக்கு 50 பைசா. 50 பைசா இந்தாங்க, வச்சுக்கோங்க. என்னங்க இது 50 பைசாக்கு 50 ரூபாய் கொடுக்குறீங்க? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. சில்லறை இல்லைங்க. அப்பப்ப காத்து வாங்கல வந்து நான் கழிச்சுக்கிறேன். வரட்டுமா? பை கடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது காசு வேணும்னா என்கிட்ட கேளுங்க. வட்டி கட்டி வாங்கி கஷ்டப்படாதீங்க. வரட்டுமா? அடிக்கடி வருவேன். என்ன சரசு, சைக்கிள் மேலே வாரே? அது ஏன் கேக்குற? நேத்து ஒருத்த சைக்கிளை எடுத்துட்டு போனா, ஆளையே காணோம். அவனை தான் தேடிட்டு வரேன். ஆச்சா, கலெக்ஷன் எப்படி? வட்டி தேறிச்சா? என் நிலைமையில நேர்லயே பாக்குறியே. ம். ஒவ்வொருத்த பின்னாலே லோ லோ லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. ம். எப்படியா கலெக்ஷன் வரும்? எலெக்ஷன் வந்தா கலெக்ஷன் வரும். எங்க வருது? ஜெயிச்சவன் காசு கொடுக்காம போயிடுறான், தோத்தவன் சைக்கிளோட போயிடுறான். சரசு, கசம்சே சொல்றேன். ஊரு மேலே நம்ம வட்டி வாங்க போகும்போது நம்மளையும் கனெக்ட் பண்ணி கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்னையா பேசிக்கிறாங்க? நிம்மளுக்கு இந்த சைக்கிள் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தது காண்டான்னு பேசிக்கிறாங்க. ஆமாயா, எத்தனையோ தமிழ்காரங்க இருந்தோம், யாருமே உதவி செய்யல. காபூல்ல இருந்து வந்து நீ தானே கடன் கொடுத்த. ஏன் சரசு, நீ நிக்கா பண்ணிக்கலாமே. எவ்வளவு நாளைக்கு நீ தண்ணியா நிப்பே? ஊர்ல பல்பேரு பல்விதமா பல்விளக்காம பேசிக்கிறாங்க. ஆமாயா, ஒவ்வொருத்தரும் சைக்கிள் கேட்கும் போது டபுள் மீனிங்ல பேசுறாங்க. ம்? ம். அரசு, 1 மணிக்கு எவ்வளவு? ஒரு ஃபுல் நைட்டு நானே வச்சுக்கிட்டா எவ்வளவு? பாத்தியா, சொன்னல டபுள் டபுள். அரே, இப்போ நீ என்ன கேட்டே? சைக்கிள தான் கேட்டேன். சைத்தான் கி பச்சா, வாடகைக்கு சைக்கிளை இப்படி கேக்குறே? உன்னை நடத்தியே துபாய்க்கு அனுப்பணும். எதுக்கு துபாய்க்கு அனுப்பணும்? துபாயிலே பொம்பளைங்களே சைத்தடிச்சா கல்லாலே அடிச்சு கபர்ஸ்தான் அனுப்பிச்சிடுவாங்க. ஆ. இவன் அங்கே போனா திரும்பி வரவே மாட்டான். ஆ. ஏன் சரசு, இப்படி பசங்க தொந்தரவு பண்றாங்களே, நான் உன் கூட இருக்கட்டுமா? ஆ? இதே கடையிலே யோ, அவனோட சேர்த்து உன்னையும் துபாய்க்கு அனுப்பிடுவேன். சைத்தான் கி பச்சா. வட்டி. அரே, அன்னைக்கு அவசரத்துக்கு பணம் கேட்டே, கானுக்கு வட்டியும் இல்லை அசலும் இல்லை. உனக்கு வெக்கம் இல்லை? பைரவா, பைரவா, அரே சைத்தான் கி பச்சா, நில்லு. கான் அங்கே வரான், நில்லு. கான் கம்பு அங்கே வருது, நில்லு. வட்டி கொடுக்க வக்கீல் நாம வண்டியிலே போறேன், நில்லு. அரே, கான் காட்டானா கத்துறான், காதுக்குள்ள விழல. என்னடி போட்டுதானே, அதான் காது கேட்கல. வட்டி கொடுக்க வக்கீல்ல புது வண்டியிலே போறேன். யோ, இது பஞ்சாயத்து போட வாங்கி கொடுத்ததையா? 6 காதுலே பூ சுத்துறே. 2 காதுல தான் பூ சுத்த முடியும். எந்த பஞ்சாயத்திலே நாய் பிடிக்கிற ஆளுக்கு வண்டி வாங்கி கொடுக்குது? அட என்னையா இது, காலையில எந்திரிச்சா நாய் மூத்திரம் முடிக்க வேண்டியதா இருக்கு, இல்லாட்ட ஓ மூத்திரம் முடிக்க வேண்டியதா இருக்கு. அரே, பட்டாணி கிட்டே கடன் கேட்கும் போது பல்லே காட்டுறே, வட்டி கேட்டா நாய் மாதிரி குலைக்கிறே. ஆ? இந்த குலைக்கிறேன் கடிக்கிறோம்னு சொன்ன நாய் பிடிக்கிற மாதிரி ஒன்னையும் வேலை ஏத்திருவேன். இந்த பட்டாணி பார்த்து நாய் வேன்ல ஏத்துறேங்க. யாரா பட்டாணி? யாரா பட்டாணி? பட்டாணி மாதிரி தாடி ஓட்டிட்டு ஜனங்களை ஏமாத்தம் தெரியாதா? நீ எப்பயா பார்த்த? நீ குளிக்கும் போது பார்த்துட்டேன். இதுக்காகவே மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் குளிக்கிறேன். நீ வருஷத்துல ஒரு தடவை குளிச்சாலும் சரி, இனிமே வட்டி கேப்பியா? நான் போட்டுமா? ஆமா, உன் திருட்டு பேர் என்ன? காபூல் உட்பால்டட் உட் காஃபர் பஜ்கோ கான். போயிட்டியா? அரே,